இப்ப ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இப்போ சவுலுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இது, நான் யாரை துன்பப்படுத்துறேன்? கூடி கூடி ஜெபிக்கிறவங்களை எல்லாம் துன்பப்படுத்தினேன், கூடி கூடி இயேசுவை தெய்வம்னு சொல்லுகிறவங்களை இல்லையா பரிசுத்தாவி உண்டென்று சொல்லி கொண்டு நடக்கிறவர்களை இல்லையா நான் துன்பப்படுத்தினேன். இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பரத்திலிருந்து ஒரு சத்தம், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அப்போ பரத்தில் அங்க யார் இருக்கிறது? இப்போ இதிலிருந்து ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் எப்பொழுது கர்த்தரை சொந்த இரட்சகராக இந்த பூமியில ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, நம்ம மேல பரலோகம் அக்கறை உள்ளதாக இருக்கிறது. நம்மை பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது, நம்மை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம துன்பப்படுவதை பரலோகம் விரும்பாது. பரலோகம் இன்றைக்கும் அதற்கு நியாயம் விசாரிக்கும். பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பாருங்க, இயேசு கிறிஸ்துவால் அங்க இருக்க முடியல. இங்க சபை துன்பப்படுத்தப்படுகிறது, அவருக்கு அங்க மேல இருக்க முடியல. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் துன்பப்படுவதை என் கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. அவர் அதற்குரிய மறு உத்தரவோடு கூட ஏற்ற காலங்களில் ஏற்ற நபரை சந்தித்து நம்மை விடுவிக்க நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நல்லா உற்று ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். எல்லாத்தையும் கவனிப்பார். சர்ச்சையில வந்தா மட்டும் இல்ல, நம்ம யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட நடக்கிறோம், யார்கிட்ட தப்பா பேசுறோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஆண்டவர் எனக்காக எழுந்தருள வேண்டுமே ஆனால், நான் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் இருப்பேனே ஆனால், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவேனே ஆனால், எனக்காக பரலோகம் யுத்தம் செய்யும். எனக்காக பரலோகத்தின் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்புகிறவர்கள் கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம்.